சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை முழுமையாக கேள். அப்பொழுதுதான் உனக்கு புரியும். இந்த வேளையில் நான் யாரை பற்றி உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன் தெரியுமா? உன் துணையை பற்றி தான். உன்னையும் உன் உறவையும் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு சென்ற உன் துணை இன்று மிகவும் வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கிறார். அவர் செய்த தவறை அவர் உணர்ந்து விட்டார். ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைக்க அவர்கள் எத்தனை கொடுப்பனை செய்திருக்க வேண்டும் என்று அவர்கள் இப்பொழுது புரிந்து விட்டார்கள். குழந்தையே, அன்பு என்பது எப்பொழுதும் யாருக்கும் சுலபமாக கிடைத்து விடாது. அந்த அன்பிற்கு தக்க மரியாதை செய்ய வேண்டும். அவர் அதை செய்யாமல் அலட்சியப்படுத்திவிட்டு உன்னை உதறிவிட்டு சென்று விட்டார். ஆனால் இன்று அவர் அதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். மனம் திருந்தி வேதனையில் உள்ளார். அடித்தால் கூட காயங்கள் ஆறிவிடும். ஆனால் காயம் பட பேசிய வார்த்தைகளை எப்பொழுது ஆற வைப்பது? அவர் மிகவும் வேதனைப்படுகிறார். உன்னை அவர் பேசின வார்த்தைகளை நினைத்து அவர் மனம் சிதைந்து போகிறார். விரைவில் அவர் உன்னை தேடி வரும் நிலை கூடிய விரைவில் வந்துவிடும். யார் ஒருவர் மனம் திருந்தி தவறை உணர்கின்றாரோ அப்பொழுதே அந்த தவறை நீ மன்னித்தும் விட வேண்டும். உன் துணை உன்னை தேடி வரும்பொழுது நீ மனதார அவரை ஏற்றுக்கொள். அவர் திருந்தி வருகிறார். மனம் திருந்தி உன் அன்பின் வலிமை தெரிந்து உன்னை தேடி வரப்போகிறார். அவரை நீ மனதார ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகும். உன் சிரித்த முகத்தோடு நீ வாழ்வதை உன் சாயப்பா காண ஆவலோடு காத்திருக்கிறேன். குழந்தையே, உன் அன்பை புரிந்து கொண்டு வரும் உன் துணையிடம் உன் அன்பை காட்டு. பாசமாக பேசி அன்பாக இரு. உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாக இருக்கும். கூடிய விரைவில் உன் துணை உன் வாழ்வில் இணைவார். நீ வேதனைப்பட்டு கொண்டு அதையே நினைத்து உன்னையே நீ வருத்திக் கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு காத்திரு. உன் துணை உன்னை தேடி வரும் நாள் அருகில் வந்துவிட்டது. அவருடன் சேர்ந்து உங்கள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாக அமைக்கப் போகிறது. சந்தோஷத்துடன் எதிர்நோக்குகிற. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.